ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து, அதாவது கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் நம்மளுக்கு ஓபன் பண்ணி அதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து வச்சு நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு வந்து டிரைவர் போஸ்டிங்க்கு உண்டான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ள நீங்க ஆன்லைன் மூலியமா சர்டிபிகேட் வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நேத்து டேட் ஜனவரி 27ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு டேட்ல போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது டிரைவர் போஸ்டிங்ல யாரெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்ல அது ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து போனவங்க இந்த நேம் பட்டியல்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நேர இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை நீங்க வந்து மெயில் அனுப்புற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில் டெஸ்ட், அதாவது அவங்க செக் பண்ணி பார்த்ததுல இந்த நேம் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய சர்டிபிகேட் அப்படிங்கிறது சரியா எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியல. நீங்க வந்து மறுபடியும் எங்களுக்கு வந்து மீண்டும் சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இன் டிரைவிங் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஹெச்எம் சர்டிபிகேட், இந்த 4 சர்டிபிகேட் ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு மறுபடியும் வந்து மீண்டும் வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி ஏதாவது லாஸ்ட் டேட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க வந்து இமெயிலுக்கு வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து இம்மீடியட்டா நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கணும், உங்களுடைய சர்டிபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, jrcmhc2024@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெயிலை நீங்க வந்து காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணி அதில் கம்போஸ் மெயிலில் போயிட்டு நீங்கள் வந்து டூ அப்படிங்கிற ஃப்ரம் அப்படிங்கிற அட்ரஸ்ல வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்கும். டூ வந்து யாருக்கு வந்து அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மெயில் காப்பி பண்ண மெயில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட பேரு இதெல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்க போட்டுட்டு நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கதிர்வேல் தான் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இன் டிரைவிங், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இன் ஒர்க்கிங், பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து இந்த கதிர்வேல் அப்படிங்கிற இந்த கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேரம் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதுமானது. எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு சில பேருக்குலாம் பாலாஜி அப்படிங்கிற இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இன் டிரைவிங் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. நீங்க கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தான் கேட்கறாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கி வந்து அவங்களுக்கு வந்து மெயில் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். அட்டாச்டு மெயில்ல போயிட்டு நீங்க அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது டிரைவர் போஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இது வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி ப்ரோ இவ்வளவு பேர் வந்து செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டிரைவர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தர்மபுரிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தர்மபுரியில கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணவங்க தான். இவங்க மட்டும் வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணாம என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் பிளர்ரா அப்லோட் பண்ணிருப்பாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அப்லோட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேரா இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எம்ஹெச்சி உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நம்பர் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அப்டேட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.